ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக, இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் இந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும்
ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேன்னா விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிநாதனே சனி. இவர் வந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். முதல்ல வந்து உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருத்து. இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக படாத பாடுபட்டுருக்கீங்க. அதாவது 2020 வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு.
உங்களுக்கு 19, 20லிருந்தே பார்த்தோம்னா மிகப்பெரிய பின்னடைவு, உடல் நலத்தில் பின்னடைவு, தேவையற்ற செலவுகள், மருத்துவத்துக்கு செலவு பண்ண வேண்டி இருந்தது. அதை தவிர வந்து கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, தேவையில்லாமல் அவங்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளுதல், உங்களுக்கு வந்த பணங்கள் எல்லாமே வந்து விரயமாக போகக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே நடந்தது. அசிங்கப்பட வேண்டி இருந்தது, அவமானப்பட வேண்டி இருந்தது. இதெல்லாம் வந்து தாண்டி இப்போ 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறார். 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறதுனால மிகப்பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமான ஸ்தானம். நினைச்ச காரியம் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்து இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாவற்றையும் முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அந்த முயற்சியை நிச்சயமாக சீரும் சிறப்பமாக ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், சில என்ன சொல்கிறது தலைகுனிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால இவ்வளவு நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும். ஏன்னா குழந்தைக்குன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு இந்த இது அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றவர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி செல்வது ரொம்பவுமே விசேஷம். அது தவிர வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரணும் அப்படின்னு பார்க்குறவா, அதாவது படிப்புக்குன்னு சென்று வர்றது கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்குன்னு வந்து ஃபஸ்ட்டு 2 பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்க்கும்பொழுது அந்த பல்கலைக்கழகங்களில் 3ஆம் கட்ட 2ஆம் கட்ட பல்கலைக்கழகங்கள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய படிப்புக்குன்னு போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தந்தையின் உடல்நலில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் அவர் வந்து பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தூக்கத்தை கலைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுப்பார். தேவையற்ற சிறு சிறு செலவுகளை கொடுப்பார். அதை தவிர வந்து செலவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து அடடா இதை பண்ணோமே, எதுக்கு பண்ணோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை கொடுப்பார். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 7.5 சனி முடிஞ்சது, பெரிய விசேஷம். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி, முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவிதை, கட்டுரை எழுதுபவர்களுக்கு பெரிய ஏற்றம். இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, கோர்ட்டு, லாயர், அட்வொகேட்ஸு, அதை தவிர வந்து இந்த போலீஸ் சர்வீசஸில் இருக்கிறவங்க, சட்டம், நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான, மண் சம்பந்தமான, கரிமண், கருப்பு கலர் மண், களிமண், இதெல்லாம் சம்பந்தமாக மைனிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, எண்ணெய் வித்துக்கள் விற்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இரும்பு, அயர்ன் அண்ட் ஸ்டீல் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். புதிய பதவி கௌரவம் வரும். இருந்தாலும் சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது டாப் மோஸ்ட் போஸ்ட் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது வர்றதுக்கு கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கிற போஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் டாப் யூனிவர்சிட்டி கிடைக்காது. அது செகண்ட் இல்லைனா தேர்ட் ரேஞ்ச் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விரயஸ்தானத்தில் வந்து சனி பார்க்கறதுனால சிறு சிறு தேவையற்ற விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு ஒரு தடவாவது போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வர்றது மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகள் எல்லாமே போய், இப்போ ஏற்கனவே 7.5 சனி முடிஞ்சுடுத்து, ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
அதை தவிர ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டே வாங்க. ஆஞ்சநேயரை வந்து வார வாரம் வியாழக்கிழமை போய் வழிபட்டு வாங்க. அவருக்கு வந்து இந்த இது வெண்ணெய் இல்லைன்னா வடை மாலை சாத்திட்டு வாங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இருக்கும்.